ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக போனேன் கூர்ഗ് ட்ரிப்பில். பெங்களூர் தாண்டினோடனே ட்ரெயினில் மதுர் வடை இல்லைனா பிஸி வடைன்னு சொல்லிட்டு ஒரு வடை விற்றாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டோம். அந்த வடையில் மெயினாக அரிசி மாவில் பிளெயின் ஆனியன் மட்டும் போட்டு லைட்டாக ஸ்பைஸ் மட்டும் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதிலே ஹெல்த்தியாக வெர்ஷனாக பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பூசணிக்காவை திருவி வச்சிருக்கேன். அண்ட் கேரட்டையும் திருவி வச்சுட்டு சீரகத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், லைட்டாக சில்லி பவுடர் மட்டும் சேர்த்து நல்லா கீழே இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டேன். அண்ட் 1.5 கப்பு அரிசி மாவை எடுத்துட்டேன். நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த கேரட்ஸ், பம்ப்கின்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சாலே போதுமான அளவாக இருக்கும். கேரட்ஸ் அண்ட் பம்ப்கின்ஸ்லேயே நிறைய தண்ணி வந்துடும். அதனால் ரொம்ப சேர்த்துற வேணாம். இப்போ ஒரு ரோலிங் ஷீட் எடுத்துகிட்டு டோட்டலி ஒரு 6 பீஸ் வந்துச்சு. அதனால் ஒரு ரோலிங் ஷீட்டில் ஒரு 6 இடத்துல கீ வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரவுண்ட்ஸையும் வச்சுட்டு இன்னொரு வெயிட்டான பாத்திரம் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் ஈஸியாக தேய்க்காமல் தட்டாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. அதை அப்படியே ஒரு ஹீட்டான தோசை டவாவில் போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இதே ட்ரிக்கில் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அது அந்தளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது செம்ம கிறிஸ்பியாக ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் வெளியே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.